இந்த பெரிய தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் என்கிறதான I am a Christian who has got Christ in me. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்கிறதான அந்த கிறிஸ்டியன் என்கிற அந்த ஒரு ஸ்தானம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிரிவிலேஜ், ஒரு பெரிய ஸ்தானமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஸ்தானத்துக்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களை we are a Christian என்று சொல்லி we are a Christian என்று சொல்லிக் கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடினால என் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆடம்பரமான ஜீவியம், கார், பங்களா, பணம், வசதி எல்லாம் வந்தது, கடன் தீர்ந்தது. நான் மிகவும் ஒரு ஆடம்பரமான ஜீவியம் ஜீவித்து வந்தேன். என்ன நினைத்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் உடனே வாங்குவேன். என்ன விலை என்று விசாரிக்க மாட்டேன். எனக்கு அது பிடித்திருக்கிறது, வேணும் என்றால் வேண்டும், அது எத்தனை ஆயிரமா இருந்தாலும் அப்படியே வாங்குவேன். சினிமா திரைப்படத்தில் நடிக்கிறதான கதாநாயகர்கள் அவருடைய ஜீவியம் மிகவும் ஆடம்பரமான ஒரு ஜீவியம். பிரியமானவர்களே, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அது மனுஷ பலத்தினால முடியாது, உலகத்தில் இருக்கிற அன்பினாலும் பாசத்தினாலும் முடியாது, பணத்தினால முடியாது, வேற எந்த அந்நிய தேவதைகளை வழங்கினாலும் முடியாது. மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கரம் நீட்டி தூக்கி நிறுத்தினால் தான் முடியும் என்பதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக நான் மிகவும் இந்த உலக சந்தோஷங்களில் மூழ்கி இருந்த அந்த நேரத்தில் 4 பாஷைகள் நடித்தேன். எல்லா பிரபலமான பேர்களையும், முதன்மையான கதாநாயகி என்கிறதான பேரையும் எல்லாம் சம்பாதித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நடித்துக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் பெங்களூரிலிருந்து நான் சென்னைக்கு காரில் பிரயாணமாய் வந்து கொண்டிருந்த பொழுது என்னோடு கூட வேலை செய்ததான என்னுடைய மேக்கப் மேன், என்னுடைய லேடி அசிஸ்டன்ட், இந்த காரை ஓட்டி அந்த நபரோடு கூட நானும் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். ராணிப்பேட்டையை நாங்கள் நெருங்கும் பொழுது எங்களுக்கு எதிரடையாய் வந்ததான ஒரு ஆவின் மில்க் டேங்கர் லாரியோடு கூட 2 வாகனங்களும் மிக வேகமாக ஓடி மோதி காரில் இருந்த 3 பேர் அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் ஒரு மேஜர் ஹெட் இன்ஜுரி ஆகி இந்த மேல் பகுதி, இந்த வலது பக்கத்தில் இருக்கிற நெற்றி அப்படியே உடைந்து, இந்த முகம் அப்படியே ஒரு பேப்பர் தாள் கிழிந்து கீழே தொங்கிக் கொண்டிருப்பதை போல இந்த பக்கமாக தொங்கிக் கொண்டிருந்தது. என்னுடைய வலது கண் 3ஆக கிழிக்கப்பட்டது. என்னுடைய முதுகெலும்புல ஹேர்லைன் கிராக் ஏற்பட்டிருந்தது. என்ன நடந்தது என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியான ஒரு ஆழ்ந்த நித்திரையை அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது என்பதை நான் பார்த்திருந்தாலும் கூட அந்த ஷாக்லயே நான் மரித்து போயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நொறுக்கப்பட்ட வாகனம் 4 அந்த டோர்ஸ் எல்லாமே நொறுக்கப்பட்டு ஒரு பெரிய கார் அப்படியே சுருங்கி ஒரு பாதி பகுதியாக மாறிவிட்டது. அந்த 3 சவங்கள் மத்தியில உயிரோடு கூட நான் போராடி கொண்டிருந்ததான அந்த வேளையில அந்த நொறுக்கப்பட்ட வாகனத்துக்குள்ளாக நான் எப்பொழுதும் ஷூட்டிங் செல்லும் பொழுது இந்த பைபிளை நான் எடுத்துக்கொண்டு செல்வேன். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே எனக்கு இயேசு சுவாமி எனக்கு மிகவும் இஷ்டம், பைபிள் எனக்கு மிகவும் இஷ்டம். அதுவா ஆழமா படிக்க தெரியாது, ஆனா என் கூட எப்பவுமே எனக்கு இருக்கும். ஷூட்டிங் போகும்போது இந்த பைபிளை எப்பவுமே நான் வச்சிருப்பேன். எனக்கு பின்னாடி நான் பைபிள் வச்சிருந்தேன். அந்த பைபிளுக்கும் எனக்கு மாத்திரம் ஒன்று நடக்கல. அந்த நொறுக்கப்பட்ட வாகனத்துக்குள்ளாக வெள்ளை அங்கியை அணிந்த ஒருவர் என்னுடைய வலது தோளை தொட்டு, மகளே தூங்கியது போதும், எழுந்திரு என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அந்த உருவத்தை நான் பார்த்தேன். அவர் என்னை தொட்டார். அவருடைய வார்த்தைகளை கேட்டேன். அவருடைய அன்பை உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்துக்குள் ஒரு வல்லமை பாய்ந்தது. நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது எனக்கு முன்பாக 2 சவங்களும் வலது பக்கத்தில் ஒரு சவமும் கிடந்தது. என்னுடைய இருதயத்தில் அந்த நேரத்தில் நான் நினைத்த ஒரு நினைவு, ஆண்டவரே இவங்க எல்லாம் என்னை நம்பி விட்டுட்டு வந்தாங்களே, எனக்கு தோல்ல ஸ்ட்ரென்த் இருந்தது, நான் இவங்க எல்லாம் என் தோல்ல சுமந்துட்டு போவேனே சுவாமின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா எல்லாரும் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதபடிக்கு அந்த வாகனம் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தது. அப்ப நான் எல்லாரிடத்திலும் கெஞ்ச ஆரம்பித்தேன். என்னுடைய பெற்றோருடைய பெயரையும் விலாசத்தையும் தொலைபேசி நம்பர் எல்லாம் சொல்லி, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள், இந்த வண்டியிலிருந்து என்னை வெளியே தூக்கி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வரவில்லை. போலீஸ் கேஸ் ஆகிவிடும் என்று சொல்லி எல்லாரும் பயந்து என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதருடைய கண்களில் தயை கிடைக்க செய்கிற தேவன் தாமே அந்த இடத்துல ஒரு சகோதரன் வந்து
நாங்க உங்களை வெளியே எடுத்து போட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்க உங்க காரியத்தை பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த டோரை உடைச்சு என்னை வெளியே இழுத்து ஒரு பிளாட்ஃபாரத்துல ஒரு நாயை தூக்கி போடுற மாதிரி அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னால் நிற்கவும் முடியவில்லை, உட்கார முடியவில்லை, படுக்க முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உச்சந்தலையிலிருந்து கால் வரை ரத்தம் தண்ணீராக ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே 3 பேர் என்னோடு வந்தவர்கள் அப்படியாய் கிடக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆசை என்னுடைய இருதயத்தில் இருந்தது, இப்படி நடுரோட்டில் நாம் சாகக்கூடாது. அம்மா அப்பாவை ஒரே ஒரு தடவை உயிரோடு இருக்கும் போதே பார்த்துட்டு அதுக்கப்புறம் செத்துட்டாலும் பரவாயில்லன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ 2 படம் ஷூட்டிங் பண்ணிட்டு ஒரு பிரீஃப் கேஸ் ஃபுல்லா பணம் இருந்துச்சு, நகை போடுற பழக்கம் அப்ப இருந்துச்சு. எல்லாம் எது மேலே எனக்கு மனசு போகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் அம்மாவையும் அப்பாவையும் ஒரே ஒரு விசை நான் உயிரோடு இருக்கும்போதே பார்த்துவிட்டு அவர்கள் மடியில படுத்து நான் மரித்து விட வேண்டும், வேற ஒன்றும் எனக்கு தோணல. இப்படியான ஒரு எண்ணத்தோடு கூட என்னை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முன்னே நடந்து சென்று கொண்டிருந்தேன். என்னையும் அறியாமல் திரும்பி பெங்களூர் பக்கமாக நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது வேகமாக ஒரு அம்பாசிடர் வண்டி இப்படி இரத்த வெள்ளத்தோடு ஒரு பெண் போய் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி என்னை விசாரித்தார்கள். எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு சொன்னேன். அந்த சகோதரன் என்னை கேன்சர் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரத்தில் இருக்கதான் ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல என்னை வழியில அந்த வாசல்ல இறக்கி விட்டு நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிரதர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எங்க அம்மா அப்பா பார்க்கணும், எனக்கு கொண்டாந்து உள்ள விடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டர் மாதிரி இருக்கு, அறிவாள் எடுத்து யாரும் உங்க தலையை வெட்டின மாதிரி இருக்கு, இது எனக்கு பிரச்சனையா வரும், அதனால நீங்க உங்க வழியை பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலும் கூட ஆண்டவர் தாமே மனிதர் கண்களை தயை கிடைக்க செய்து என்னை உடனடியாக அவர்கள் தூக்கி சென்று எனக்கு செய்ய வேண்டிய முதலுதவி எல்லாம் செய்தார்கள். அப்படி அவர்கள் முதலுதவி செய்யும் பொழுது கண்ணாடி துண்டுகளோடு கூட அறியாதபடிக்கு அந்த இடத்துல தையல்கள் போட்டு விட்டார்கள். இதனால் முகம் இன்னும் அதிகமாய் பாதிக்கப்பட்டு ரத்தம் இன்னும் அதிகமாய் வந்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனடியாக என் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து என்னை சந்தித்து உடனடியாக என்னை அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிச் சென்று அங்கே டாக்டர்கள் என்னை பரிசோதனை பண்ணி பார்த்துவிட்டு அவர்கள் சொன்ன பதில், இந்த பெண் 12 மணி நேரம் தான் பிழைத்திருப்பாள். முதல் பிரசவம் வரையிலும் ஒரு ஸ்திரீயின் உடம்பில் இருக்க வேண்டிய எல்லா ரத்தமும் வெளியே போகிவிட்டது. இனி இந்த பெண் பிழைக்க மாட்டாள், பிழைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அப்படியே செயலற்ற நிலவரத்தில் தான் கிடப்பார்கள், அதனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா சொந்தக்காரர்களுக்கும் அறிவிக்க சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய மகாபெரிய தயவினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னுடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தபடினால கர்த்தர் மேல் அவர்களுக்கு அதிகமான விசுவாசத்தை தேவன் கட்டளையிட்டார். அவர்கள் இந்த வேத பகுதியில் இருக்கிறதான 91வது சங்கீதத்தை எடுத்து அவருடைய கரங்களில் வைத்துக் கொண்டு அவருடைய படுக்கையில 2 பக்கமும் அவர்கள் மாறி மாறி உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை படிக்க துவங்கினார்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தரை நோக்கி என்று கர்த்தால் துவங்குகிறதான அந்த வசனங்களை தொடர்ந்து படித்து ஆண்டவரே, எங்களை உளையான சேற்றிலிருந்தும் விக்கிரக ஆராதனையிலிருந்தும் மாயான சினிமா திரைப்பட வகையிலிருந்தும் நீர் எங்களை மீட்டுக் கொண்டு வந்தீர் சுவாமி. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆடம்பரமான ஜீவியத்திலிருந்து எங்களை வேறுபிரித்தீர் சுவாமி. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த கர்த்தாவே இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய், என் உற்றார் உறவினர்களை அறிந்து கொள்ளும்படியாய், இந்த நாமம் இந்த ஹாஸ்பிட்டல மகிமைப்படும்படியாய் என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுமாண்டவரே என்று என்னுடைய பெற்றோர்கள் மன்றாட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய துதியை அவர் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த விஷயத்தில் அவர் மிகவும் வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கிறார். என்னுடைய பெற்றோர்களுக்கு விசுவாசத்தை துவக்கிய தேவன் அந்த நேரத்தில் அசையாத வல்லமையுள்ள விசுவாசத்தை இருதயத்தில் கொடுத்து அவர்கள் எனக்காக ஜெபத்தில் போராடும்படியான கிருபையை கொடுத்தார். அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பொழுது இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியம் எங்களுக்கு கிடையாது. இவர்கள் இருந்திருந்தாலும் ஒரு க்ஷணத்தில் என்னை அப்படியே உயிரோடு எழுப்பி இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபை பெற்றோரோடு இருந்தபடினால அந்த விசுவாசம் என்னோட சரீரத்துக்குள் ஊடுருவி சென்று என்னை பரிசோதித்த அதே டாக்டர்கள் திரும்பி வந்து, நீங்கள் எந்த தேவனை வணங்குகிறீர்கள், நன்றி சொல்லுங்கள், இந்த பெண் பிழைத்திருக்கிறாள், மறிக்கவில்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துதான் என்னுடைய முகத்தை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும்.
இனிமேல் சினிமாவில் நடிக்க லாயக்கில்லை, கல்யாணம் செய்து கொள்ள லாயக்கில்லை என்று சொன்ன அந்த வைத்தியருடைய வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி போடும்படியாக, எந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லாதபடிக்கு, மருந்து மாத்திரை இல்லாதபடிக்கு, அவருடைய பெற்றோருடைய ரத்தத்தை கூட என் சரீரத்தில் ஏற்ற தேவன் அனுமதிக்காதபடிக்கு, அவருடைய சொந்த ரத்தத்தினால் என்னை மீட்டு அவருடைய பலத்தை எனக்கு தந்து என்னுடைய இருதயத்தில் அவருடைய வல்லமையை ஊடுருவ செய்து கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை தந்தார். அந்த ஜீவனை கடைசி பரிதம் அவருக்காகவே செலவு செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வெளிப்படுத்தலை கர்த்தர் தாமே ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு தந்து இந்நாள் வரையில் நடத்தி கொண்டு வருகிற அப்படினால என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன்.